செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகர பகுதியில் நேற்று மதியம் முதல் பரவலாக கோடை மழை பெய்தது. செட்டிக்குளம், ஆசாரிப்பள்ளம், கோட்டாறு, இரசல்குளம், பூதப்பாண்டி, தோவாலை உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கோடை மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், தாமரைக்குளம், கைலாசப்பட்டி, சோத்துப்பாறை அணை மற்றும் கும்பக்கரை அருவி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்த்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, புளியம்பட்டி, காந்திநகர், ராமசாமிபுரம், கச்சநாயக்கன்பட்டி, ஆத்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கொடைக்கானலில் செல்வபுரம், பாம்பார்புரம், கல்லுக்குழி, தந்திமேடு, வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மழையினால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டதோடு முக்கிய குடிநீர் ஆதாரங்களின் நீர்மட்டமும் உயரும் சூழல் உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் நேற்று 15 இடங்களில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி பாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, நுங்கம்பாக்கம், வேலூர், மதுரை மாநகரம் ஆகிய இடங்களில் 104 டிகிரி பாரன்ஹீட் வெயிலும், திருப்பத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களில் 103 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, திருச்சி ஆகிய இடங்களில் 102 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும், கடலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையம், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 101 டிகிரி பாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. அதேபோன்று புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. டெல்லிக்கு அரசு முறை பயணமாக முதலமைச்சர் விஜய் வருகை தந்ததால் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை அவர் சந்திக்கவில்லை என காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சரான பின்பு முதன்முறையாக புதன்கிழமை டெல்லி சென்ற விஜய் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார். தமிழக நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த அவர் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து வியாழக்கிழமை காலை புறப்பட்டு சென்னையை வந்தடைந்தார். டெல்லிக்கு சென்றிருந்த போதும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை முதலமைச்சர் சந்திக்காதது அரசியல் களத்தில் விவாதமானது. இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் வந்திருந்ததால் சந்திப்பு நிகழவில்லை என்றார். அடுத்த மாதம் சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். The chief minister is likely to come back on around June 11th for the Niti Aayog meeting, and I think at that point of time he would sit with Rahul ji and Sonia ji. முன்னதாக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இன்று தேர்வு செய்யப்படுகிறார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்தார். 2023 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்று ஆட்சி அமைத்த நிலையில் சித்தராமையா முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போது முதலமைச்சர் பதவியை சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரும் தலா 2.5 ஆண்டுகள் பிரித்துக் கொள்வது என ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது. 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்கினர். இதையடுத்து காங்கிரஸ் தலைமை இருவரையும் டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்தியது. இந்நிலையில் பெங்களூருவில் உள்ள தனது இல்லத்தில் அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் சித்தராமையா காலை விருந்து அளித்தார். அப்போது சித்தராமையாவின் காலில் விழுந்து டி.கே. சிவகுமார் ஆசி பெற்றார். தொடர்ந்து டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோருடன் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்த சித்தராமையா ஆளுநரின் சிறப்பு செயலாளரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா விரைவில் புதிய முதலமைச்சர் பதவியேற்பார் என்று கூறினார். ನಾನು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಸ್ಥಾನಕ್ಕೆ ರಾಜ್ಯಪಾಲರ ಭವನದಲ್ಲಿ ರಾಜೀನಾಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக காங்கிரஸ் தலைமை கூறியதாகவும், ஆனால் எம்எல்ஏவாகவே தொடர விருப்பம் என்று தெரிவித்து விட்டதாகவும் சித்தராமையா கூறினார்.
கர்நாடக முதலமைச்சர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்த நிலையில் டி.கே. சிவகுமார் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். டி.கே. சிவகுமார் என அறியப்படும் தொட்டலஹள்ளி கெம்பேகவுடா சிவகுமார் தொட்டலஹள்ளி என்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். மாநிலத்தில் அரசியல் செல்வாக்குமிக்க ஒக்கலிகா சமூகத்தைச் சேர்ந்தவர். கல்லூரி நாட்களிலேயே இந்திய தேசிய மாணவர் சங்கத்தின் தலைவராக இருந்தார். அதன் மூலம் அரசியலில் நுழைந்து தனது 27வது வயதில் அப்போதைய அரசியல் ஜாம்பவான் தேவகவுடாவை எதிர்த்து சதனூர் தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் தோற்றாலும் அவரது துணிச்சல் காங்கிரஸ் மேலிடத்தை வெகுவாக ஈர்த்தது. தொடர்ந்து சதனூர் சட்டமன்ற தொகுதியில் 4 முறை வென்ற டி.கே. சிவகுமார் பிறகு கனகபுரா தொகுதியில் 4 முறை வென்று அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார். கட்சிக்கு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் ஆபத் பாந்தவனாக விளங்கும் இவர் கடந்த 2023 தேர்தலில் வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக செயல்பட்டார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் தலக்கர்த்தாவாக விளங்கி வருகிறார். 2017ஆம் ஆண்டு குஜராத் எம்எல்ஏக்களை ரிசார்ட்டில் பாதுகாத்த போது அவருக்கு சொந்தமான 60 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட டி.கே. சிவகுமார் டெல்லி திகார் சிறையில் 50 நாட்கள் அடைக்கப்பட்டார். நில அபகரிப்பு, சுற்றுச்சூழல் விதிமீறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் சிக்கிய டி.கே. சிவகுமார் 2023 தேர்தல் பிரமாண பத்திரத்தில் 1414 கோடிக்கு சொத்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ உட்பட 5 பேர் தவிகவில் இணைந்தனர். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். திமுகவில் ஓபிஎஸ் இணைந்துவிட்ட நிலையில் தற்போது வெல்லமண்டி நடராஜன் தவிகவில் இணைந்து கொண்டார். அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களும் தவிகவில் இணைய உள்ளதாக அவர் கூறினார். விஜய் அவர்கள் சிறப்பான அந்த பொறுப்பினை கழக மக்களுக்கு நான் ஆற்றுவேன், தமிழக மக்களுக்கு நான் ஆற்றுவேன் என்று சூளுரைத்ததன் காரணமாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை தேர்தலிலே பெற்றது. அந்த வெற்றியை பெற்றதுக்கு பிறகு அதையும் கண்டறிவதற்கு ஒரு பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன் என்று கூறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறம், அதை ஒதுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்நிலையில் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளர் கமலக்கண்ணனும் தவிகவில் இணைந்தார். சிறப்பான எதிர்காலத்தை தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இது வளர்ந்து வருகிறது. எல்லாம் சொன்னாங்க 10 இடம் ஜெயிக்க மாட்டார், 5 இடம் ஜெயிக்க மாட்டாங்க. நாங்களாம் முதல்ல சொன்னோம், யாரும் கேட்கல. அதனுடைய விளைவு இன்னைக்கு அனைத்து கட்சி இத்தனை கூட்டணி வச்சிருந்து கூட யாராலையும் வெல்ல முடியவில்லை. இதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், மயிலாப்பூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜ், அதிமுக ஐடி பிரிவு துணை செயலாளர் கார்த்திக் ஆகியோரும் தவிகவில் இணைந்தனர். அதிமுகவில் இருந்து தாவேக்கவுக்கு வர 90% நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தாவேக்க தான் உண்மையான அதிமுக என அவர்கள் நினைப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து பலரும் தாவேக்கவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவினர் தாவேக்கவில் இணைவதை வரவேற்பதாக குறிப்பிட்டார். இன்றைக்கு தலைவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வராங்க, இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்க தமிழ் வெற்றிகளும் ஒரு குடும்பம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு மாசத்துல 90% நிர்வாகிகள் எல்லாரும் அதிமுக தமிழ் வெற்றி கழகத்தை நோக்கி வரணுங்கிற வேண்டுகோளை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்தவர்களை முதலமைச்சர் கைவிட மாட்டார் என அமைச்சர் ஆனந்த் குறிப்பிட்டார். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கைவிட மாட்டார் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய மனசு. யாரையும் இளக்காரமாக கருதும் போக்கு தாவேக்கவில் இல்லை எனவும் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். தொகுதி மக்கள் விரும்புவதையே செய்வேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியான பிறகு எஸ்பி வேலுமணி அணிக்கு மாறிய சி. விஜயபாஸ்கர் தற்போது தவிகவில் இணைய இருப்பதாக தகவல் பரவி வருகிறது. இந்த சூழலில் தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சி. விஜயபாஸ்கர் தொகுதி மக்களுக்கு நன்றியோடு இருக்க விரும்புவதாக கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியில், புரட்சி தலைவி அம்மா வழியில் பயணம் தொடருது. அதே நேரத்தில் எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த மாபெரும் மலையில் கூட 62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தது விராலிமலை மக்கள். இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசிய அவர் தவிகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். எனக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். அதனால் அவங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. இல்லை, அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சமாதானமான நிலையில் சி. வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோரின் அடுத்தடுத்த நகர்வுகள் கவனம் பெற்றுள்ளன.
அதிமுகவிலிருந்து சி.வி. சண்முகம் விலக உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அதனை எஸ்.பி. வேலுமணி மறுத்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். சி.வி. சண்முகம் அவர்களும் அப்படிதான். இதுவரை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் ஒற்றுமையாக தான் இருக்கணும். அது மாற்று கருத்தால் இல்லை. அவர் தான் இந்த சபாநாயகருக்கு போகிறது, பொதுச்செயலருக்கு போகிற அந்த பெட்டிஷன் எல்லாமே அப்படி தான் எல்லாமே இரவு பகலாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கருத்து வேறுபாடுறது அதை கலந்து விட்டு நாங்கள் போய் பொதுச்செயலரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று போய் பார்த்துட்டு வந்தோம். தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததற்கான காரணம் குறித்தும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விளக்கம் அளித்தார். மக்கள் தாவேக்காவை ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னால் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட எங்கள் பதவியெல்லாம் கேட்டு வரல, நம்ம திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தில் நாங்களும் திமுக எதிர்ப்பு தாவேக்கவும் அண்ணா திமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அதிருப்தியில் உள்ளாரா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என எஸ்.பி. வேலுமணி தெரிவித்தார். 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என கட்சியின் மாநில குழு முடிவு செய்யும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது மக்களை ஏமாற்றும் செயல் என்று சாடினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது என்பது வாக்களித்த மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அப்படி ராஜினாமா செய்தவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் உடனடியாக தாவேகா கட்சியில் சேர்த்துக் கொண்டிருப்பது என்பதும் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. அதேபோன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிற்கு செல்வது மக்களின் தீர்ப்புக்கு மாறானது என விமர்சித்தார். தமிழகம் பின்பற்ற வேண்டிய அரசியல் நெறிகளுக்கு மாறானது. இது ஏற்க இயலாது. தாவேகாவுக்கு இடதுசாரிகள் தருகிற, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரிகள் தருகிற ஆதரவே போதுமானது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் தொடர வேண்டும் எனவும் வீரபாண்டியன் வலியுறுத்தினார். உரங்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழல் எதிரொலியாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உரங்களின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. அதன்படி 1975 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு முட்டை மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் தற்போது 2250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1850 ரூபாய்க்கு விற்ற ஒரு முட்டை பொட்டாஷ் தற்போது 2250 ரூபாய்க்கும், காம்ப்ளெக்ஸ் உரம் 1550 ரூபாயிலிருந்து 2100 ரூபாயாகவும் விலையேறியுள்ளது. மேலும் 1200 ரூபாய்க்கு விற்ற அமோனியம் சல்பேட் 1400க்கும், NPK திட்ட உரம் 1750 2150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதே நேரம் யூரியா மற்றும் DAP உரங்கள் முறையே மூட்டைக்கு 266 ரூபாயும் 1350 ரூபாய்க்கும் மாற்றமின்றி விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உரங்களின் விலை உயர்வால் விவசாய செலவுகள் அதிகரித்து கடும் பாதிப்படைவதாக சிறு குறு விவசாயிகள் கூறுகின்றனர். இப்பதான் குறுவை சாகுபடி துவங்கி இருக்கோம். திருவாரூரை பொறுத்த வரைக்கும் குறுவை சாகுபடி போர் செட்ல எல்லாம் துவங்கிட்டாங்க. இங்கெல்லாம் உழவு பணியை நாங்கள் துவங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சூழ்நிலையில கடுமையா ஒரு மூட்டைக்கு 350 ரூபா 400 ரூபா 450 ரூபா ஏறுறதுங்கிறது தொடர்ச்சியா வேளாண்மை துறை அமைச்சர் உடனடியா விவசாயிகளை சந்திச்சு இதற்கான குறைகளை நேரடியா முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனாலே இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரங்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் நடைபெற்ற சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டியில் திரளானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழா களைகட்டி வரும் நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டி கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. மகளிர் பிரிவு, தம்பதியர் உள்ளிட்ட 5 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு பரிசுகளை வழங்கினார். இந்த போட் படகு இருந்துச்சு ஊட்டியில, எல்லாம் கலந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பரிசு வென்றோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றி, நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. நாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒசூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க எங்க சுற்றி பார்க்க, சுற்றுலா எல்லாம் பாக்குறதுக்காக வந்தோம். எதிர்பார்க்காம தான் நாங்க படகு போட்டியில கலந்துக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விழாவை திரளான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர்.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வெளிநாடு வாழ் இந்தியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் தங்க நகைகள் 6 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதும்பு வானவில் சிட்டி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி ரினோ மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் அவர் தனது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்தார். வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் நள்ளிரவில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 100 சவரன் தங்க நகைகள் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள், செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்தனர். சிக்காமல் இருக்க வீட்டின் சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றையும் காரில் திருடிச் சென்றனர். மேலும் அதே பகுதியில் அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் பூட்டை உடைத்தும் வெள்ளி பொருட்களை இந்த மர்ம கும்பல் கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காவலர் தேவநாதனை தாவேக்காவினர் தாக்கியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று தஞ்சை மயிலாடுதுறையை இணைக்கும் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு குறுக்கே பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் தேவநாதன் அந்த பேனர்களை அகற்ற முயன்றதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே பகுதியைச் சேர்ந்த அருண், காளி ஆகியோர் காவலரை தாக்கியதாகவும் அதில் அவரது வலது கையில் மணிக்கட்டு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த காளி கைதான நிலையில் மற்றொரு நபரான அருண் கும்பகோணம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கைதான இருவரும் தாவேக்காவினர் என்று செய்தி வெளியானது. இந்நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தஞ்சை மாவட்ட காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த சனிக்கிழமையன்று உள்ளூர் திருவிழாவிற்காக அருண், காளிதாஸ் ஆகிய இருவரும் பேனர்கள் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் தேவநாதன், ராம்குமார் ஆகியோர் பேனர்களை அகற்ற கூறிய போது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் விளக்கமளித்துள்ளது. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய அருண், காளிதாஸ் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல என்றும் அதேபோல காவலர் தேவநாதனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற தகவலும் தவறானது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சேலத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் மணமகள் மன்றத்தில் மது வாங்க மது பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்ற காட்சிகளே இவை. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் முறையை கைவிட வேண்டும், கடைகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் நேற்று 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் மாவட்டத்தில் 174 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணமகள் மன்றத்தில் மதுபானங்களை வாங்க நேற்று நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். கொளுத்தும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். மணமகள் மன்றத்தில் உறுப்பினர்களுக்கு மட்டுமே மது விற்பனை என்று பேனர் வைக்கப்பட்டுள்ள போதிலும் விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கும் தாராளமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினம் சரிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். வெம்பாயத்தில் உள்ள ஹாப்பிலேண்ட் பொழுதுபோக்கு பூங்காவில் நேற்று விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பூங்காவில் உள்ள பிரம்மாண்டமான ராட்டினத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏறியிருந்தனர். ராட்டினம் வேகமாக சுற்றிக் கொண்டிருந்த போது திடீரென கோன் வடிவிலான ஸ்கை ராட் சரிந்து விழுந்தது. இதனால் ராட்டினத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் தவறி கீழே விழுந்ததால் அசாதாரண சூழல் நிலவியது. இதில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த மனோரதி, சீமணி, மாலினி, ஷியாம் டேனியல், ரோஸ் மற்றும் கேரளாவை சேர்ந்த தீயணைப்பு வீரரின் 10 வயது மற்றும் 13 வயதிலான 2 மகள்கள் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விபத்துக்கான காரணம் மற்றும் பூங்காவில் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் கிர் வன பகுதியில் 4 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து சிங்கங்களுக்கு தடுப்பூசி போடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் வன பகுதியில் நூற்றுக்கணக்கான ஆசிய சிங்கங்கள் இருக்கின்றன. இந்த சிங்கங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதால் இதை அழிந்து வரும் இனங்களில் ஒன்றாக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கிர் வன பகுதியில் அடுத்தடுத்து 4 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்துள்ளன. உண்ணிகள் மூலம் பரவும் பெபசியா நோய் தொற்று காரணமாக சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தொற்றுநோய் பரவலை தடுக்கும் விதமாக 17 சிங்கங்களை தனிமைப்படுத்தி அவற்றிற்கு தடுப்பூசி போடுதல் மற்றும் ஒட்டுண்ணிகளை அகற்றும் பணிகளில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
இதற்கிடையே சிங்கக்குட்டிகள் உயிரிழந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர், செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். IPL இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியுடன் விளையாடப் போகும் அணியை முடிவு செய்யும் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்த உள்ளன. நடப்பு IPL சீசனில் முதல் தகுதி சுற்றுப் போட்டியில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தது. இதில் தோல்வியடைந்த குஜராத் அணிக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி அந்த அணி இரண்டாவது தகுதி சுற்றுக்கு முன்னேறியது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. அதில் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியில் ஹைதராபாத்தை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டிக்கு முன்னேறியது. இந்நிலையில் இறுதிப் போட்டியை எட்டும் மற்றொரு அணி எது என்பதை நிர்ணயிக்கும் இரண்டாவது தகுதி சுற்று போட்டி இன்று நடைபெற உள்ளது. நியூ சண்டிகரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இந்த போட்டியில் ராஜஸ்தான், குஜராத் அணிகள் மோத உள்ளன. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்ள உள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ரோபோக்கள் ஒய்யார நடைபோட்ட காட்சிதான் இது. தென்கொரிய தலைநகர் சியோலில் தனியார் நிறுவனம் சார்பில் AI ஃபேஷன் ஷோ விமர்சையாக நடைபெற்றது. புதிய ரக ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் விழாவில் மனிதர்களுடன் ரோபோக்களும் அன்ன நடை போட்டு காண்போரை வியக்கச் செய்தன. AI ஃபேஷன் ஷோவை பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த ஆடை வடிவமைப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் கண்டுகளித்தனர். வங்கதேசத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தோற்றம் கொண்ட எருமையை பக்ரீத் பண்டிகை குர்பானிக்காக பலியிட முடிவு செய்யப்பட்ட நிலையில் அது கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது. வங்கதேசத்தின் நாராயணகஞ்ச் பகுதியில் உள்ள பண்ணை ஒன்றில் பக்ரீத் பண்டிகை குர்பானிக்காக அல்பினோ ரக எருமை ஒன்று வளர்க்கப்பட்டு வந்தது. சுமார் 700 கிலோ எடையுள்ள அந்த எருமையின் தலையில் உள்ள பொன்னிற முடி அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலைமுடியை போன்று இருக்கிறது. அதன் முக அமைப்பு டிரம்ப் தோற்றத்துடன் ஒத்துப்போனது. இதனால் அந்த எருமை மாட்டிற்கு டிரம்ப் என பெயர் சூட்டப்பட்டது. இதனையடுத்து இணையதளத்தில் கவனம் ஈர்த்த அந்த எருமை மாட்டை பார்க்க பல்வேறு பகுதிகளிலிருந்து பார்வையாளர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் நேற்று எருமையை பக்ரீத் பண்டிகை குர்பானிக்காக பலியிட முடிவு செய்யப்பட்ட நிலையில் அது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த எருமை மாட்டிற்கு பொதுமக்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு இதனை வங்கதேச அரசு அதிகாரிகள் மீட்டு தேசிய உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் எருமையின் உரிமையாளரான ஜியாவுத்தீன் மிர்ராவுக்கு எருமைக்கான உரிய தொகையை திருப்பிக் கொடுக்கவும் வங்கதேச உள்துறை அமைச்சர் சலாவுதீன் அகமது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக காங்கோ நாட்டுடனான எல்லையை உகாண்டா மூடியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோ மற்றும் உகாண்டாவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் இதுவரை 200 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் 1000 பேருக்கு தொற்று பாதிப்பு இருக்கலாம் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. காங்கோவின் அண்டை நாடான உகாண்டாவில் 8 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து உகாண்டாவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக காங்கோ நாட்டுடனான எல்லையை மூடுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. எல்லைப் பகுதியில் தொற்றுநோய் தடுப்பு கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. காங்கோ நாட்டிலிருந்து வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகே உகாண்டாவிற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய கடுமையான தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து கூட்டு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு போரில் ஈடுபட்டது. இதனையடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டு கடலோர நகரமான டைரில் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது. தெற்கு லெபனானின் நபாத்திய பகுதி போர் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தாக்குதலால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. இஸ்ரேல் தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என மொத்தம் 14 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அமெரிக்கா, ஈரான் இடையே மீண்டும் சண்டை நடந்தாலும் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ஒப்பந்தம் தயாராகியுள்ளது.
அமைதி ஒப்பந்தத்தை மீறி ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதால் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ் நகரில் உள்ள ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியதுடன் ஹார்மோஸ் நீரிணைக்கு மேல் பறந்த ஈரானிய ஆளில்லா விமானங்களையும் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. 3 நாட்களில் இரண்டாவது முறையாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அந்நாட்டின் ராணுவ தளங்கள் மீது ஈரான் விடிய விடிய தாக்குதல் நடத்தியது. குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. மேலும் ஈரானின் தெற்கு நகரமான புஷேருக்கு அருகே அமெரிக்காவின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது. இதையடுத்து தலைநகர் டெஹ்ரானில் உள்ள சதுக்கத்தில் ஈரானியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற 4 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. போலந்து நாட்டின் தலைநகர் வார்சா அருகே பற்றிய காட்டுத்தீயை அணைக்க ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் போராடிய காட்சிகளை இவை. வார்சாவிலிருந்து கிழக்கே உள்ள ஓலமின் மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர 65 தீயணைப்பு படைகள் தொடர்ந்து தீவிரமாக போராடி வருகின்றன. வான்வழியாக தீயை அணைக்க 4 தீயணைப்பு விமானங்கள் மற்றும் காவல்துறையின் சிறப்பு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலம் ராட்சத வாளிகள் கொண்டு தண்ணீர் கொட்டப்பட்டு வருகிறது. காட்டுத்தீ காரணமாக வாசா நகரம் முழுவதும் புகைமூட்டமாக காணப்படுகிறது. இதனால் உயிர் சேதம் எதுவும் பதிவாகவில்லை என தீயணைப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. உலக அளவில் கடந்த ஆண்டு விற்பனையான கார்களில் 4இல் 1 எலக்ட்ரிக் கார் என்பது தெரிய வந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, மேம்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றால் எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு உலக அளவில் 2 கோடிக்கும் அதிகமான எலக்ட்ரிக் கார்கள் விற்பனையானதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி கடந்த ஆண்டில் மட்டும் எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை 20% உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக நார்வேயில் விற்பனையான கார்களில் 97% எலக்ட்ரிக் கார்களையே மக்கள் விரும்பி வாங்கியுள்ளனர். அதற்கடுத்தபடியாக டென்மார்க்கில் 71%, சீனாவில் 53%, அமெரிக்காவில் 10% எலக்ட்ரிக் கார்களும் விற்பனையாகியுள்ளன. அதே நேரம் இந்தியாவில் விற்பனையான கார்களில் 4% மட்டுமே எலக்ட்ரிக் கார்கள் என்று தெரிய வந்துள்ளது. எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களின் விற்பனையை பொறுத்தமட்டில் உலக அளவில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் கடந்த ஆண்டு விற்பனையான இருசக்கர வாகனங்களில் 6%, அதாவது 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன.